Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. 24 மணித்தியாலங்களுக்குள் தற்போது சர்வதேச ரீதியில் வெளியாகி கொண்டிருக்கும் முக்கியமான தகவல்களின் சுருக்கங்களை இப்போது பார்க்க போகின்றோம். ஈரானும் அமெரிக்காவும் பதட்டமான சூழ்நிலையில் ஈரான் இயன்றளவு போரை தவிர்ப்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை செய்து வருவதை நாம் இப்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சென்ற காலங்களில் உங்களுக்கு தெரியும், ஒமான்ல பல சுற்று பேச்சுவார்த்தைகளை மறைமுகமாக, அதாவது அமெரிக்காவின் பிரதிநிதிகள் ஒரு அறையிலும் ஈரானின் பிரதிநிதிகள் இன்னொரு அறையிலும் இருந்து கொண்டு ஓமான், கட்டார் போன்ற நாடுகளின் மத்தியஸ்தத்தோடு பேச்சுவார்த்தைகள் செய்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. சென்ற வாரம் கூட துருக்கியில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்து பின்னர் ஓமானுக்கு மாற்றப்பட்டு அந்த பேச்சுவார்த்தை ஓமானில் நடந்தது. நேரடியான பேச்சுவார்த்தை என்று குறிப்பிடப்பட்டாலும் ஆரம்பத்தில் அமெரிக்கா சார்பில் வந்த விட்காஃபும் டொனால்ட் ட்ரம்பின் மருமகன் குஷ்னரும் ஒரு அறையில் இருக்க, மற்ற அறையில் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி இருந்தார். பின்னர் இருவருக்கும் இடையில் வழமை போல நடுவர்கள் இருந்தார்கள். இறுதியாக 2 பேரும், அதாவது அப்பாஸ் அராச்சியும் குஷ்னரும் சந்தித்த போது பேச்சுவார்த்தை முடிந்தது. ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது என்பது பின்னர் அறிய கிடைக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து அமெரிக்கா மத்திய கிழக்கு கடல் பிராந்தியங்களில் தங்களுடைய படை பலத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஈரானும் போர் செய்வதை இயன்றளவு தவிர்த்து கொண்டு அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவே கூறி வருகின்றது. இருந்தாலும் நேற்று அமெரிக்காவை கடுமையாக ஈரான் எச்சரித்து பேசியது. அதாவது ஒரு பக்கம் அமெரிக்கா எங்களோடு பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லிக்கொண்டு பின்புறமாக நம்மை அழிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள் என்றெல்லாம் கடுமையான எச்சரிப்பு செய்த செய்திகளை நேற்று நாம் வெளியிட்டிருந்தோம். இதனைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பும் அடிக்கடி சொல்லி வருகின்றார், நாங்கள் ஈரானோடு நேரடியாக பேச்சுவார்த்தை செய்வோம், பேச்சுவார்த்தை சரியாக அமையாவிட்டால் ஈரான் வருந்த வேண்டி ஏற்படும் என்று நேற்று குறிப்பிட்டார். இதற்கு அமைவாக ஈரானின் அடுத்த இறுதி முயற்சியோ தெரியவில்லை. இன்று ஈரானுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை ஆரம்பமானது. இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் சர்வதேச அணுசக்தி முகவர் நிலையத்தின் தலைவர், அதாவது IAEA தலைவர் ரஃபேல் குரோசியும் இன்று சந்தித்து பேசியுள்ள செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. என்ன பேசப்பட்டது என்று ஆராய்ந்தால் ரஃபேல் குரோசி சொன்னதாக இந்த செய்தி கிடைக்கின்றது. அதாவது ஈரானின் அணுசக்தி நிலையங்களை சோதனையிடும் அனுமதி வேண்டும் என்று பேசப்பட்டதாகவும் மற்றும் ஈரான் அணுசக்தி தொடர்பான நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது என்று செய்திகள் தான் இதுவரை கிடைக்கின்றது. அதாவது ஈரான் அணுசக்தி நிலையங்களை ஓப்பனாக திறந்து காட்டணும் யாருக்கு? IAEA-க்கு. இதே ஒரு ஒப்பந்தத்தை தான் அமெரிக்கா ஜோர்ஜ் புஷ் சீக்கிர நேரத்தில் கடாஃபியோடு, அதாவது லிபியாவோடு செய்து கொள்ளப்பட்டு தங்களுடைய அணு திட்டங்கள் எல்லாம் ஓப்பனாக திறந்து அமெரிக்காவுக்கும் IAEA-க்கும் காட்ட வேண்டி ஏற்பட்டது. அதன் பின்னர் கடாஃபிக்கு ஏற்பட்ட நிலையம், லிபியாவுக்கு ஏற்பட்ட நிலையம் எல்லோருக்கும் தெரிந்த கதை. ஆகவே பாராளுமன்றத்தில் அணு திட்டங்கள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு விட்டுக் கொடுப்பு செய்ய ஈரான் முன்வந்தாலும் தங்களுடைய அணு சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் மற்றும் அணு நிலையங்களை ஓப்பனாக திறந்து காட்டுவதற்கு ஈரான் ஒரு முட்டாள் நாடு அல்ல என்பது யாவருக்கும் தெரியும். இங்கே இந்த பாராளுமன்றத்தில் ஈரான் கொண்டு வந்த சட்டங்களை ஆலோசிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது IAEA ஈரானுடைய அணு சம்பந்தமான தொழில்நுட்பங்களை அமெரிக்காவுக்கு வழங்கி இருந்ததாக ஈரானுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து IAEA, அதாவது சர்வதேச அணு முகவர் நிலையம் ஈரானுக்குள் நுழைவது தடுக்கப்படும் என்ற ஒரு சட்டத்தை ஈரானிய பாராளுமன்றம் ஏகோபித்த ஒரு முடிவை எடுத்தது. எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த சட்டம் சம்பந்தமாகவும் ஆலோசிக்கப்பட்டது என்ற தகவல் கிடைக்கிறது. அடுத்த கட்டமாக செவ்வாய்க்கிழமை, அதாவது நீங்கள் செய்தியை கேட்கும் இந்த நாள், அமெரிக்காவுடனான மறைமுக பேச்சுவார்த்தை ஒன்று, அதாவது ஈரான் அமெரிக்க மறைமுக சந்திப்பு ஒன்று நடைபெறுவதற்கு ஒரு முன் ஏற்பாடாகத்தான் இந்த அப்பாஸ் ஆராச்சி மற்றும் ரபேல் குரோசி சந்திப்பு இடம்பெற்றதாக இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. இந்த வகையிலே அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாளையே ஈரான் ஓகே என்று சொன்னால் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமைனி அவர்களை தான் சந்திக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருந்தாலும் இது சம்பந்தமான முடிவு ஈரானால் இன்னும் எட்டப்படவில்லை. இதேவேளை ஈரானும் அமெரிக்காவும் நேரடியாக பேசாமல் ஒமான் நாட்டின் ஊடாக தகவல்களை தற்போது பரிமாறி வருகின்றது. நாளை நடைபெறும் இந்த மறைமுக பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஒரு நியாயமான உடன்படிக்கைக்கே தயாராக இருக்கின்றோம், ஆனால் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அடிபணிய மாட்டோம். மேலும் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்க வேண்டும் என்பதே எமது பிரதான நிபந்தனை. பொருளாதார ரீதியாக பலன்கள் கிடைக்காத எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று ஈரான் இன்று முன்கூட்டியே தங்களது நிபந்தனைகளை அறிவித்து விட்டதாக இந்த செய்தியில் கிடைக்கின்றது. நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த செய்தியை பிரஸ் டிவி இன்று விரிவாக எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வகையில் நாளை வழமை போல ஸ்டீவ் விட்காஃபும் ஈரான் தரப்பில் அப்பாஸ் அராச்சியும் பேச உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த வகையில் இந்த
பேச்சுவார்த்தை சம்பந்தமாக வேறு பல ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளது. அந்த கருத்துகளில் குறிப்பாக எழுதப்பட்டிருக்கின்றது, இஸ்ரேலின் எண்ணப்பாடு இந்த அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வியடைய வேண்டும், ஈரானுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கங்கணம் கட்டி நிற்கின்றதாகவும், அமெரிக்காவை பொறுத்தவரையில் வந்துவிட்டோம், என்ன செய்வது, அடிப்பதா இல்லையா, அடித்தால் ஒரு பெரும் விளைவு ஏற்படுமே என்ற ஒரு அச்சத்தில் நிலை தடுமாறி நிற்கின்றது. ஏதாவது ஒரு விஷயம் தங்களுக்கு சார்பாக முடிந்தால் அதனை காரணம் காட்டி பின்வாங்குவதற்கே அமெரிக்கா தயாராக இருக்கின்றது என்றும், ஏனென்றால் இவ்வளவு நாளும் பேச்சுவார்த்தை என்று இழுத்தடிப்பு செய்வது அமெரிக்காவுடைய பயத்தையே காட்டுகின்றது என்று பல்வேறு சமூக ஊடகங்கள் எழுதி வருகின்றது. எது எப்படியோ செவ்வாய்க்கிழமை, அதாவது 17ஆம் தேதி புரியும் முடிவு என்னென்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கதை சொல்லியிருக்கின்றார். ஒருவேளை இந்த உடன்படிக்கை எட்டப்படாவிட்டால் விளைவு ஒரு பாரதூரமாக இருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்று. இந்த நேரத்தில் திங்கட்கிழமையான இன்று ஸ்மார்ட் கண்ட்ரோல் ஆஃப் த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் என்கிற பயிற்சியை, ஹார்மோஸ் நீரிணை, அதாவது ஈரானுக்கும் UAEக்கும் இடையிலான கடற்பரப்பில் ஈரான் ஒரு நேரடியான தீவிரமான ஒரு ராணுவ கடற்பயிற்சி ஒன்றை IRGC தலைமையில் ஆரம்பித்துள்ளது. இந்த பயிற்சிக்கு தலைமை தாங்குபவர் தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பாக்பூர் என செய்திகள் குறிப்பிடுகின்றது. மேலும் இந்த செய்தி குறிப்பிடும் போது, இந்த பயிற்சி நடைபெறும் இடத்திலிருந்து கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் அமெரிக்க படைகள் ஓமான் கடல் பகுதியில் நின்று இந்த பயிற்சியை பார்த்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை பிரஸ் டிவியும் வெளியிட்டுள்ளது. த ஓன் தொலைக்காட்சியும் இவ்வாறு வெளியிட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்க படைகளுக்கு அருகே ஈரான் அதிரடி பயிற்சி என்ற ஒரு காணொலியை த ஓன் தொலைக்காட்சி இன்று ஒளிபரப்பாக்கியது. அடுத்த செய்தியாக காசாவில் யுத்தம் ஆரம்பிக்க போகுது என்று நான் யூகிக்கின்றேன். நான் கீழ்வரும் செய்திகளை வாசிக்கும் போது நீங்களே யூகித்துக் கொள்வீங்க. காசாவில் மறுபடியும் யுத்தம் ஆரம்பிக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. உங்களுக்கு தெரியும், 21 அம்ச திட்டத்துக்கு கீழே காசா ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையில் ஒரு யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த யுத்த நிறுத்தத்தின் 21 அம்ச முதல் நிபந்தனை அனைத்தையும் ஹமாஸ் இஸ்ரேலின் பல கெடுபிடிகளுக்கு மத்தியில், அதாவது இஸ்ரேல் எப்படியாவது இந்த யுத்த நிறுத்தத்தை முறிக்கணும் என்ற நோக்கத்தில் காசா மீது ஆங்காங்கே தாக்குதல் நடத்தி வந்த வேளையில் ஹமாஸ் அனைத்தையும் பொறுத்து கொண்டு முதலாவது நிபந்தனையில் உள்ள அனைத்தையும் பூர்த்தி செய்தது. அதாவது உயிரிழந்த, உயிரோடு உள்ள அனைத்து பணைய கைதிகளையும் முதல் நிபந்தனைக்கு அமைய முழுமையாக சொல்லப்பட்டவாறே செய்து முடித்தது. ஆனால் இந்த இஸ்ரேலோ இன்று வரை இந்த யுத்த நிறுத்தம் என்ற பெயரில் இன்னும் தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கின்றது என்ற செய்திகள் ஓயாது வெளிவருகிறது. ஆனால் ஹமாஸ் திடமாக பதில் தாக்குதல்களை ஆரம்பிக்காமல் மிக நிதானமாக நடந்து கொள்கின்றார்கள். காரணம், அதாவது யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தையில் 2வது கட்டத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஹமாஸ் மிகப்பெரிய சகிப்புத்தன்மையை மேற்கொண்டு வருகின்றது. அது என்ன 2வது நிபந்தனை? அதாவது தற்போது காசாவுக்குள் 51% நிலப்பகுதிக்குள் இஸ்ரேல் மஞ்சள் கோடு கீறி அதற்கு அங்கால நின்று கொண்டிருக்கின்றது. எனவே முதல் நிபந்தனை அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டால் இந்த மஞ்சள் கோட்டில் இருந்து விலகி காசாவின் எல்லைக்கு வெளியே இஸ்ரேல் படை செல்ல வேண்டும். அதன் பிறகு காசாவில் ஒரு நிர்வாக குழு அமைக்கப்பட்டு அவற்றை சர்வதேச நாடுகளோடு ஒன்றிணைத்து காசாவுக்கான உதவி திட்டங்கள் வழங்கப்படும். ஹமாஸ் இதில் நேரடியாக தலைமை தாங்க மாட்டார்கள். ஆனால் ஹமாஸ் ராணுவ ரீதியில் காசாவை பாதுகாக்கும் வேலைகளில் மாத்திரம் ஈடுபடுவார்கள். காலப்போக்கில் காசா என்கிற ஒரு தனி ஒரு நிலம் சுதந்திரம் அடைந்த பிறகு ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்து அரசியல் ரீதியாக நாட்டில் செயற்பட்டு வருவார்கள் என்பதுதான் இதன் சுருக்கமான விளக்கம். தற்போது என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, ஹமாஸ் முதலாவது நிபந்தனையை நிறைவேற்றிட்டு இப்ப 2வது நிபந்தனை, இந்த மஞ்சக்கோட்டில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் பின்னால போகணும். ஆனால் இந்த மஞ்சக்கோட்டில் இருந்து வெளியே போகாம 2வது திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் சடுதியாக அமுல்படுத்துகிறார். அதாவது காசாவோட அமைதி திட்டம், பீஸ் கவுன்சில் சொல்லி தற்போது காசா அமைதி திட்டத்துக்காக உறுப்பு நாடுகள் 500 கோடி ரூபாய்களை தனக்கு வழங்கி உள்ளது என்றும், இந்த பீஸ் கவுன்சிலுக்கான சமாதான சபையின் மீட்டிங், அதாவது அங்குரார்ப்பண கூட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதியின் நிறுவனமான டொனால்ட் ஜே.டி. ட்ரம்ப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீஸ் என்கிற வாஷிங்டனில் உள்ள ஒரு இடத்தில் நடத்துவதற்கு தயாராகிவிட்டார். தற்போது 27 நாடுகள் மற்றும் நாடுகளின் தலைவர்கள், பிரதமர்கள், உயர் அமைச்சர்கள், உயர்மட்ட பிரதிநிதிகள் எல்லோரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்ற செய்தியை டொனால்ட் ட்ரம்ப் தனது சோசியல் என்கிற சமூக ஊடகத்தில் தகவல் வெளியிட்டுள்ளார். இங்கே பாருங்கள், முதலாவது நிபந்தனையின்படி ஹமாஸ் அனைத்து விஷயங்களையும் நிறைவேற்றிவிட்டது. இந்த வகையிலே ஒப்பந்தம் பிரகாரம் இஸ்ரேலிய படை இந்த மஞ்சள் கோட்டு எல்லையிலிருந்து காசாவுக்கு வெளியே செல்ல வேண்டும். ஆனால் இதுவரை இந்த நிபந்தனையை அமெரிக்காவோ இஸ்ரேலோ 21 உடன்படிக்கை நிபந்தனை ஓர்டர்களை ஒன்றன் பின் ஒன்று செய்யாது அந்த ஓர்டர்களை உடைத்துவிட்டு இப்போது சொல்கின்றார்கள், காசாவுக்கு தேவையான அபிவிருத்திக்கு நாங்கள் 27 நாடுகளை சேர்த்து விட்டோம், $500 கோடி தற்போது கிடைத்துள்ளது, அபிவிருத்திகளை ஆரம்பிக்க வேண்டும், அதனால் தற்போது இன்டர்நேஷனல் படைகளை காசாவுக்கு அனுப்ப போகிறோம் மற்றும் காசாவில் காணப்படும் உள்ளூர் பாதுகாப்பு போலீஸ் சேவைகளை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம். இதற்கு முழு பொறுப்புமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருக்கும்
இருக்கும், அதற்கு தலைவராக நானே இருப்பது பெருமைக்குரியதாக இருக்கின்றது என்றெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் எழுதியுள்ளார். இவ்வாறு குறிப்பிடும் டொனால்ட் ட்ரம்ப் இறுதியாக குறிப்பிடுகிறார், உடனடியாக ஹமாஸ் ஆயுதங்களை முழுமையாக கலைந்திட வேண்டும் என்று காசாவுடைய விடுதலை போராளிகளான ஹமாஸுக்கு எச்சரிக்கை செய்வது போல தனது தகவலை வெளியிட்டுள்ளார். இது எப்படி இருக்குது? நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம், ஓர்டர் எல்லாம் செய்ய இயலாது, இப்ப நீங்க ஆயுதமெல்லாம் கீழே வச்சு போட்டு வெளியேறுங்க அல்லது நிராயுத பாணியா இருங்க, நாங்க சர்வதேச படைகளை கொண்டு வர போறோம், உள்ளால நாங்க சில போலீஸ் பிரிவுகளை நாங்களே ஆரம்பிக்க போறோம், சர்வதேச நாடுகள்லாம் சல்லிகள்லாம் இந்த காசாவுக்குள்ள முதலிட்டு ஒரு குட்டி துபாயை ஆரம்பிக்க போது ஆரம்பிச்சு இந்த காசாவில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த நவீன கலாச்சாரத்துல கூத்தாடுற வேலையை நாங்க செய்ய போறோம் என்று சொல்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக இன்று அறிவித்தல் விடுத்துள்ளார். அதுவும் ஹமாஸ் சொல்லிச்சது, இந்த அமைதி கவுன்சில் பீஸ் கவுன்சில் இஸ்ரேல் ஒருபோதும் உள்ளே வரக்கூடாது, இந்த இஸ்ரேல் தான் காசாவை சீரழிய செய்தது, ஆகவே இவர்கள் வரக்கூடாது என்று ஹமாஸ் திடமாக கூறி கூட இம்முறை அமெரிக்காவுக்கு சென்ற டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ முன் நான் தற்போது உத்தியோகபூர்வமாக காசாவுடைய பீஸ் கவுன்சிலில் இணைந்து கொள்கின்றேன் என்று கையொப்பமிட்டதை ஊடகங்களுக்கு தூக்கி காட்டி ஹமாஸுக்கு எரிச்சலை ஊட்டும் வகையில் செயற்பட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த டொனால்ட் ட்ரம்ப் எதிர்வரும் வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக காசா பீஸ் கவுன்சில் என்கிற திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்ய இருக்கின்றார். இதற்கு பல்வேறு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், UAE, இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் பங்கேற்க இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அந்த பீஸ் கவுன்சில் அமெரிக்காவோடு முடிந்துவிடும், அதனை ஒருபோதும் இந்த காசாவில் பிரயோகப்படுத்த முடியாது, ஹமாஸ் இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. சென்ற 2 வாரங்களுக்கு முன்னே தான் ஹமாஸ் திடமாக அறிவித்திருந்தது, காசாவை ஆள்வது காசாவில் உள்ள பாலஸ்தீனில் உள்ள மக்கள், நாங்கள் ஒருபோதும் ஆயுதத்தை கீழே வைக்க போவது கிடையாது, பூரண பாலஸ்தீன சுதந்திரம் வரும் வரை எங்களது ஆயுதம் எங்களது தற்பாதுகாப்புக்காக இருக்கும், இதனை மீறி செயற்பட்டால் நாங்கள் போராட தயாராக இருக்கின்றோம் என்று 2-3 நாட்களுக்கு முன் ஒசாமா ஹம்தான் கத்தாரில் இருந்து பேசிய செய்தியை நான் பதிவிட்டிருந்தேன். இப்போது அதுதான் நடக்க போகுது. வியாழக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் காட்டுற படத்தை ஒருபோதும் காசா போராளிகள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. சர்வதேச படைகள் வந்தால் நிச்சயம் இந்த போராளிகள் மறுபடியும் போராடுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நான் நேற்று தமிழ் ஊடகங்களிலேயே கேட்டேன், சுமார் 40,000 காசா போராளிகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் நிலத்துக்கு கீழே அனைத்து சுரங்க பாதைகளும் ஒன்றிணைத்து விட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றதாக ஊடகங்கள் குறிப்பிடுகிறது. சரி சகோதரர்களே, பொறுத்திருந்து பார்ப்போம் காசாவில், ஈரானில், ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளில் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று. மீண்டும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.